மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்தியன் டீம்ல ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வர பிப்ரவரி 19 ஸ்டார்ட் ஆக போற நிலையில பிப்ரவரி 15 இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் துபாய் குறுக்கு சந்தில போய் இறங்கிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால இந்தியன் டீம் முதல்ல இனிஷியல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல வச்சிருந்தாங்க. ஆனா ஸ்குவாட ஃபைனலைஸ் பண்ணும்போது அவரை எடுத்துட்டு அவருக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தியை உள்ள கொண்டு வந்தாங்க. இதனால என்ன ஆச்சு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், சிவம் துபே இவங்க 3 பேரையுமே ரிசர்வ் பிளேயரா போட்டிருந்தாங்க. இவர் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் நல்ல பேக்கப் பிளேயரா இருக்கிறதுனால தான் இங்கிலாந்து கூட நடந்த ஒன் டே சீரிஸ்ல இவரை ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா ரஞ்சி டிராபி செமிஃபைனல்ஸ்ல மும்பைக்காக விளையாட இருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ட்ரைனிங்ல இன்ஜுரி ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால அவர் பெங்களூர்ல இருக்கிற என்சிஏல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. சோ இதன் காரணமா அவரை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியன் டீம்ல இருக்கிற ரிசர்வ் பிளேயர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலோட இன்ஜுரி இந்தியாவுக்கு டெஃபினட்டா ஒரு செட்பேக் தான். பட் அவர் ரிசர்வ் பிளேயரா இருந்தாலும் அவருக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்ல, ரீசெண்டா வருண் சக்கரவர்த்தி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததனால அவர் ஸ்குவாடுக்குள்ள சேர்த்திருக்காங்க. ஆனா ஒன் டே கண்டிஷன்ஸ்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருக்காருன்னு பார்க்கணும். ஆனா ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கூட யங் டேலண்டடான பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியன் டீமுக்கு பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம நம்பலாம். சரி, இந்த டைலாக் சொல்லாம வீடியோ முடிச்சா அப்படி என்ன கொடுமை சரவணன் இது.